Assalamualaikum all. இன்னைக்கு நாம பார்க்க போற ரெசிபி சீஸி பிரெட் ஆம்லேட். பாருங்க எவ்வளவு ஜூஸியா நம்மளுடைய சீஸ் கீழே வந்து ஃப்ளோ ஆகுது. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்மளுக்கு பிரெட் ஆம்லேட் சீஸ் பிரெட் ஆம்லேட் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் இன்க்ரீடியன்ஸ் வேணும்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பிரெட், தென் வந்து 4 eggs எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து வெஜிடபிள்ஸ் எடுத்திருக்கேன், உங்கள் சாய்ஸ் தான். நான் ஆனியன்ஸ் எடுத்திருக்கேன், சில்லிஸ் எடுத்திருக்கேன், தென் வந்து டொமேட்டோஸ் எடுத்திருக்கேன், தென் சால்ட், சில்லி பவுடர், எக்ஸ். இது வந்து நான் பீஸா சாஸ் எடுத்திருக்கேன். உங்களுக்கு பீஸா சாஸ், பாஸ்தா சாஸ், எந்த சாஸ் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். அது வந்து ஜஸ்ட் அடிஷ்னல் டேஸ்ட்காக. தென் மொசரல்லா சீஸ், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து ஸ்லைஸ் சீஸ் கூட எடுத்துக்கலாம். பெப்பர் அண்ட் ஆயில். இப்போ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம இந்த எக் மிக்சர் வந்து ரெடி பண்ணுவோம். பிரெட் ஆம்லேட் வந்து நார்மலாக இந்த வெஜிடபிள்ஸ் இல்லாமல் இருக்கும், பட் அப்படி இருந்தால் ஆர்டினரி தானேங்க. நம்ம இப்படி கொஞ்சம் சாப்பிட்டா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ வந்து இப்போ நான் இது எப்படி ஆட் பண்ணுறதுன்னு சொல்லி சொல்கிறேன். என்னெல்லாம் ஆட் பண்ணுறேன். 1/2 ஸ்பூன் ஆஃப் சால்ட், 1/2 ஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் பெப்பர். தென் நம்மளுடைய எல்லா வெஜிடபிள்ஸ் ஃபர்ஸ்ட் இதை ஆட் பண்ணிக்கிறேன். எக்கு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இதில் வந்து நம்மளுடைய வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுறேன். ஆனியன்ஸ், சில்லிஸ், தென் டொமேட்டோஸ். உங்களுக்கு அடிஷ்னல் வேறு ஏதாவது வெஜிடபிள்ஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். தென் இதை நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுடைய பிரெட் ஆம்லேட்க்கு நம்மளுடைய எக் மிக்ஸ்சர் ரெடியாக இருக்குது. இப்போ வந்து நான் நம்மளுடைய தவா வச்சுட்டேன். தவா வந்து நல்லா ஹீட் ஆனதும் அதில் ஆயில் போடலாம். நல்லா ஹீட் ஆகிடுச்சு தவா. நான் வந்து 2 ஸ்பூன்ஸ் ஆஃப் ஆயில் போட்டுக்கிறேன். ஓகே, இப்போ இதில் வந்து நான் பீட் பண்ணியிருக்கேன் எக்கு போட்டுக்கிறேன். நல்லா திக் லேயராக எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. டன். இது மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. தென் நான் 2 பிரெட் சேர்க்குறேன். ஷிம்லே இருக்கட்டும். தென் நம்மளுடைய சாஸ், இதுதான் சொன்னேன், இது அடிஷ்னல். பிகாஸ் இது வச்சா இன்னும் நல்லா டேஸ்டினஸ் இருக்கும். ஸோ அதனால தான் வந்து நான் இதை வைக்கிறேன். உங்களுக்கு என்ன சாஸ் வேணுமோ நீங்கள் வச்சுக்கலாம். தென் இதுக்கு மேலே நம்மளுடைய சீஸை நான் வைக்கிறேன். சீஸ் கூட ஸ்லைஸ் வேணாலும் வச்சுக்கலாம், இல்லை மொசரல்லா வேணாலும் வச்சுக்கலாம். அது உங்களுடைய விஷ் தான், உங்கள் சாய்ஸ். பாருங்கள், இது மாதிரி நான் ஃபுல் சீஸ் ஒன் சைடு. தென் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். நம்ம எக்கு பார்க்கவே நார்மல் பிரெட் ஆம்லேட்லாம் சாப்பிட்றத விட நம்ம இது சாப்பிட்டா இதில் இருக்க வெஜிடபிள்ஸ் கூட நல்லா ஹைஜீனிக்காக இருக்கும். அதே டைமில் நம்மளுக்கு டேஸ்ட்டு கூட இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். அது நம்ம வந்து 4 சைட்ஸும் க்ளோஸ் பண்ணிடலாம். சீஸ் வந்து நல்லா டைட் ஆகும். ஃபுல் சைட்லலாம் சீஸியாக வரும். ஸோ தட் நல்லா டைட்டாக ஒரு 2-3 மினிட்ஸ் இப்படி பண்ணிகிட்டே இருங்க. தென் பாருங்கள், நான் என்ன பண்ணுறேன், அப்படியே எடுத்து ஸ்லோவாக பேக்கில் போட்டேன். ஏன்னா வந்து இந்த சைடு வந்து நல்லா ஆல்ரெடி வந்து ஃப்ரை ஆகிட்ருக்கும். ஸோ தட் பேக் பண்ணதால் நம்ம பேக் சைடும் ஃபுல்லாக கவர் ஆகும். பாருங்கள், நம்ம பிரெட் ஆம்லேட் சூப்பராக ரெடி ஆகிட்டே இருக்குது. பாருங்கள், நம்மளுடைய சீஸி பிரெட் ஆம்லேட் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நம்மளுடைய சீஸி பிரெட் ஆம்லேட் சூப்பராக ரெடி ஆகிட்டாங்க. இப்போ நான் இதை உங்களுக்கு ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள், வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பாய்.